இத்தனை நாளா வீட்டுக்கு தெரியாம மறைச்சுக்கிட்டு இருந்த தங்கமேல் பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே சரணன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லி இப்ப மறுபடியுமே வந்து தங்கமேல் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டது பாக்குறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க தங்கமேல கூப்பிட்டு பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியா தங்கமேல கூப்பிட்டு போய் ஸ்கேன் செக் பண்ணி முடிச்சிடறாங்க. தங்கமேல தனியா கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தங்கமேல் வந்து பிரெக்னென்ட்டாவே இல்லங்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியுது. பிரெக்னன்சி கிட் டெஸ்ட் பண்ணப்ப மட்டும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆனா உண்மையிலே தங்கமேல் பிரெக்னென்ட்டா இல்ல. அப்ப அந்த கிட்ல தான் ஏதோ ஃபால்ஸ் இருந்திருக்கும் போல. இவங்க அது புரியாம தங்கமேல் பிரெக்னென்ட்டா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சிருது. இது எப்படி தங்கமேல் வீட்டாளர்கள்ட்ட இந்த சரணன் சொல்றேன்னு தெரியாம டாக்டருமே முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இது எதுவுமே புரியாம கோமதி பாக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தங்கமேல் நல்லா இருக்கா, குழந்தை எப்படி இருக்கு, எப்ப குழந்தை பிறக்கும், அந்த டேட்லாம் இப்பயே சொல்லிடுவீங்களா அப்படி இப்படி சொல்லி மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் டாக்டர் வந்து பொறுமையா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெக்னன்சி கிட்ல எப்பயாவது 1% மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து தங்கமேலுக்கு இப்ப நடந்திருக்கு. பிரெக்னன்சி கிட்ல மட்டும் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப தங்கமேல் வந்து பிரெக்னென்ட்டா இல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றது என்னன்னே புரியாம கோமதி பாக்கிய ரெண்டு பேருமே ரொம்பவே முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு சரணன் வந்து சாக்காக ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் கோமதி பாக்கிய ரெண்டு பேருக்குமே புரியுற மாதிரி தங்கமேல் பிரெக்னென்ட்டாவே இல்ல, அந்த டெஸ்ட் கிட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனாலதான் ஃபால்ஸா காமிச்சிருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேலால இது எதையுமே ஏத்துக்கவே முடியல. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் நிஜமாவே பிரெக்னென்ட்டா தான் இருக்கேன், நீங்க வேணா நல்லா செக் பண்ணி பாருங்க, இன்னொரு வாட்டி வேணா செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நான் பிரெக்னென்ட்டா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் வந்து தங்கமேல் பிரெக்னென்ட்டா இல்லன்னு சொல்லி சொன்ன உடனே மத்த எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஏதாவது தப்பா இருக்கும், நம்ம வேற டாக்டர் பாத்துக்கலாம் அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப டாக்டர் சொன்னதை ஃபர்ஸ்ட் ஆளா நம்பினது சரணன் தான். அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் சரியா போச்சு, தங்கமேல் வந்து நம்மளை நம்ப வைக்கணும், நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிறக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு சரணன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து சரணன் பார்த்ததுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கதிராஜ் ரெண்டு பேருமே போய் குழந்தை நல்லா இருக்கா அப்படி இப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசாம சரணன் பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் நின்றாரு. வெளியே அழுதுகிட்டே கோமதி வந்து நடந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கதிராஜுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத புரியுது. ஒரு பக்கம் தங்கமேல், இன்னொரு பக்கம் கோமதி சொல்லி சுத்தி இருக்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம சரணன் வந்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கோமா கிளம்புறாரு. கார்ல வரப்பே சரணன் வந்து நிறைய யோசனையோட தான் வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்மளால மாமா கிட்ட பேச முடியாது, இந்த குழந்தைய காரணம் காட்டியாவது அவரோட மனசை மாத்திரலாம், நடந்த தப்பெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படி சொல்லி தங்கமேல் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா அதுக்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரவும் தங்கமேலுக்கு அடுத்து என்ன நடக்க போதுனே புரியல. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுமே சரணன் வந்து வீட்டுக்குள்ள கூட வராம அவர் பாட்டு பைக் எடுத்துட்டு வேலை கிளம்பிக்கிட்டு இருக்காரு. தங்கமேல் வந்து எவ்வளவு தூரம் கெஞ்சி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு கூட வெளியே போங்க மாமா, ஏன் இப்பயே கிளம்புறீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பைக் அங்கேயே போட்டுட்டு அவர் பாட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள வர தங்கமேல பார்த்ததுமே பாக்கியம் வந்துட்டு மாப்பிள்ளை தம்பி எங்க காணோம் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவர் கடைக்கு போயிட்டாரு அப்படி சொன்னதுமே பாக்கியம் ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. வைஃப் இப்படி ஒரு நிலைமையில இருக்கு, யாராவது இப்படி விட்டுட்டு போவாங்களா, ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம எல்லாரும் உட்காந்து அழுகிறது பத்தாதா, இதுல சரணனும் கூட உட்காந்து அழுகணுமா அப்படி சொல்லிட்டு கோமதியே வந்து பாக்கியத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சரணன் வந்து டென்ஷனா கடைக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்ததுமே கதிர்மே வந்து அவங்க அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றக்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என் கூடயே நீ வராத, தயவுசெய்து போயிரு, நான் எதை நினைச்சுமே கவலையே படல, நீ எனக்கு ஒன்னும் ஆறுதல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஒன்னும் கவலையே படல, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படி சொல்லி சரணன் வந்து ரொம்ப டென்ஷனா வந்து கதிர்கிட்ட சண்டை போட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இருந்துமே விடாம கதிர் வந்து பின்னாடியே சரணனை ஃபாலோ பண்ணி போறாரு. கடைக்கு போயிட்டு இருக்கிறப்ப நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குற சரணன் வந்துட்டு அவசரப்பட்டு தங்கமேல நம்பினது நம்மளோட தப்பு தான், பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு, தங்கமேல நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஆரம்பத்திலே முடிவு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர முடியாது, நம்ம கிட்ட பேச முடியாது, அதனால பிரெக்னென்ட்டா இருக்குன்னு சொன்னா நான் ஏத்துக்குவே தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் தங்கமேல இதெல்லாமே பண்ணிருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் அவங்க அம்மாவோட பிளானா தான் இருக்கும், இப்படி ஒட்டுமொத்த குடும்பம் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்காங்க, இதை புரிஞ்சுக்காம நான் தான் முட்டாள் மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஏமாத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு சரணன் பாட்டுக்கு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குற சரணனுக்கு தங்கமேல் மேலேயும் தங்கமேல் குடும்பத்து மேலேயும் பயங்கரமான கோவம் வருது. அதே கோவத்தோட பாண்டியனோட கடைக்கு போற சரணன் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு நின்று அழுதுகிட்டு இருக்காரு. சரணன் அழுகிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்னடாச்சு சரணா, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, ஹாஸ்பிட்டல் போனே என்னாச்சு, குழந்தை நல்லா இருக்கா அப்படி இப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் சரணன் வந்து பாண்டியன் கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி தங்கமேல் பிரெக்னென்ட்டாவே இல்லப்பா, டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தங்கமேல் பிரெக்னென்ட்டாவே இல்லன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, நான் ஏமாந்துட்டப்பா அப்படி இப்படி சொல்லி வந்து சரணன் அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுமே பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக்காயிடுறாரு. டெஸ்ட்ல தப்புன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தங்கமேல் என்னடா பண்ண முடியும், அதுக்கேண்டா இப்படி எல்லாம் பேசி இருக்கிறேன்னு சொல்லி பாண்டியன் வந்து சரணனை சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் சரணன் வந்து தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமேல் பிரெக்னென்ட்டா இல்லங்கிற விஷயம் கண்டிப்பா அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்பா, அது தெரிஞ்சே தான் நம்மள எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கு, உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து நான் நிறைய உண்மையை மறைச்சிட்டேன், நம்மளாம் நினைச்ச மாதிரி ஒண்ணு தங்கமேல் வந்து அவ்வளவு வசதியான வீடும் கிடையாது, தங்கமேல் நம்ம நினைச்ச மாதிரி காலேஜும் படிக்கல, தங்கமேல் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய், அதுவே எனக்கு போன மாசம் தான் தெரிய வந்துச்சு, அந்த விஷயம் தெரிய வரவும் தான் நான் தங்கமேல கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டு வந்தேன், இனிமேல் எங்க வீட்டுக்கே வராது இங்கே இருன்னு சொல்லிட்டு வந்தேன், எப்படி நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னு தெரியாம பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அது சொன்ன பொய்ய உண்மை நம்பி நானும் ஸ்கேன் கூப்பிட்டு போயிட்டேன், இது எல்லாமே தங்கமேலோட டிராமா தான்ப்பா, இது எல்லாமே அவங்க அம்மா அப்பா சொல்லி தான் தங்கமேல் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே சரணன் வந்து பாண்டியன் போட்டு உடைச்சாரு. சரணன் இப்படி ஒவ்வொரு உண்மையா சொல்ல சொல்ல பாண்டியன் வந்து ரொம்பவே சாக்காய் போய் நின்று இருக்காரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து சரணன் வந்து இதுக்கப்புறமா வந்து தங்கமேல் பத்தின உண்மையை மறைக்காம பாண்டியன் சொல்லி இனிமேலாவது தங்கமேல் வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு பொய்யான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அடுத்த பிரச்சனை மாட்டிக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க
உங்க ஆதரவை தெரிவிங்க.